மூன்று முடிச்சு. அத்தியாயம் 33. அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்த அவள் மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தது. இதோ முடிந்துவிட்டது. தன் பள்ளிக்கு சென்று தன் பள்ளியில் தனக்கும் அந்த பள்ளிக்கும் இருந்த அந்த ஒரே உறவான தனது சர்டிபிகேட்டை வந்து ஆயிற்று. இத்தோடு தனக்கும் அந்த பள்ளிக்குமான உறவு முடிந்துவிட்டது. இனிமேல் அது தன் நினைவில் மட்டுமே இருக்கும் என்பதை மனதிற்குள் நினைத்த பொழுது அத்தனை வலி. இத்தனை வருடம் தன் உடன் படித்த நண்பர்கள், தன் உடன் பேசி சிரித்த தன் தோழிகள், தன் உடன் பயணித்துக் கொண்டு இருந்த அனைத்துமே இன்று முடிவுற்றது. தான் அந்த பள்ளியில் ஓடி ஆடி விளையாண்ட இடங்கள், தன் இருக்கையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று விளையாட்டுத்தனமாக சண்டையிட்ட அந்த அழகிய தருணங்கள், தன் தோழியிடம் எப்பொழுதும் வீண் சண்டை போடும் அந்த நிமிடங்கள், தோழிக்கு இடையில் சண்டையை மூட்டிவிட்டு சண்டையிடுவது, உணவை பகிர்ந்து உண்ணுவது, உணவுக்காக சண்டையிடுவது, ஒரு முட்டைக்காக சண்டை போட்டது, அதற்காக தலைமுடியை பிடித்து கொண்டு ஒவ்வொரு முறையும் விளையாண்ட பொழுது கால் தடுக்கி தோழி மீது விழுந்து அவளும் கீழே விழுந்து இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. நீ இல்லாம கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது, லீவ் எடுத்தா எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாம் என்று ஒன்றாக பிளான் செய்து விடுமுறை எடுத்தது, ஒன்றாக சேர்ந்து பிட்டு அடிப்பது எல்லாம் முடிந்துவிட்டது. எனக்கும் அந்த பள்ளிக்கும் இருக்கும் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனிமேல் எனக்கும் அந்த பள்ளிக்கும் எந்த உறவும் இல்லை என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் யாரோ பெரிய பாறாங்கல்லை வைத்தது போல் அப்படி ஒரு உணர்வு. 13 வயதில் அவளால் அந்த உணர்வினை தாங்கவே முடியவில்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்ட அவள் அதற்கு மேல் அந்த ஹாலில் நிற்க முடியாமல் தன் அறை உள்ளே நுழைந்து கொண்டாள். அந்த அறையின் உள்ளே மெதுவாக நுழைந்து இருந்த மங்களம், அது பாப்பா, உன்னுடைய பொருள் எல்லாம் எடுத்து வைப்பியா என்று சொல்லவும், அதை கேட்டதுமே சரி என்று மௌனமாக தலையசைத்து கொண்ட அவள் அமைதியாக அனைத்து பொருட்களையும் அவர் கொடுத்த பையில் எடுத்து வைக்க தொடங்கினாள். எடுத்து வைத்து கொண்டு இருந்தாலும் மனம் என்னவோ ஒரு நிலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. அந்த நேரம் தான் அங்கு அவன் அமெரிக்கா செல்லும் பயணம் தொடங்கிவிட்டது என்பது அவள் செவியில் கேட்ட அந்த குரலில் அப்படியே நின்றாள். அங்கு பின்கட்டில் நின்று பேசிக்கொண்டு இருந்த அவள் அத்தையின் குரலில் அப்படியே நின்று விட்டாள். அவன் அமெரிக்கா சென்று விட்டானா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட அவள் மௌனமாக தன் வேலையில் ஈடுபட்டு இருந்தாள். அதற்கு மேல் அவள் எதுவும் யோசிக்கவில்லை. யோசிக்கும் மனநிலையும் அவளை இருக்க விடவில்லை. அவளது தம்பியும் தங்கையும் அவர்களோடு ராகுல் மூவரும் அவளை பிடித்து கொண்டு அவளை பாடாய் படுத்தி கொண்டு இருக்க அவர்களின் கையில் சிக்கி கொண்ட அவள்தான் ஐயோ விடுங்கடா என்று கெஞ்சி கொண்டு இருந்தாள். அப்பா, அக்கா அனுப்ப வேண்டாம், இருக்கட்டும்பா ப்ளீஸ் அப்பா என்று குழந்தைகள் மூவரும் அங்கே தன் அப்பா மாமா என்று கெஞ்சி கொண்டு இருக்க அவர்களை சிறிதும் கண்டு கொள்ளாமல், புரிந்து கொங்கடா, அக்கா அங்க போய் நிறைய படிப்பா, பெரிய படிப்பு படிப்பா என்று பைரவர் சொல்லி கொண்டு இருக்கவும், அதை கேட்டுக்கொண்டு இருந்த யாழினி இங்கே இருந்தும் படிக்கலாம் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே இல்ல என்று அவர் மறுக்க முடியவே முடியாது என்று அவளும் நின்று கொண்டு இருந்தாள். இப்படியே இவர்களுக்கு இடையில் சண்டை சென்று கொண்டு இருக்க, அட நிறுத்துங்கப்பா என்று அனைவரையும் நிறுத்தி ஒரு வழியாக அந்த அனைத்து சண்டைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து, அக்கா வருவா, விடுமுறைக்கு வருவான்னு சொல்லியாச்சு இல்லைன்னா நம்ம போய் அக்காவை பார்த்துட்டு வரலாம் என்று மங்களம் சொல்லவும், அதை கேட்டதுமே அவள் மௌனமாகிவிட்டாள். அவளுக்கு அக்கா செல்வதில் விருப்பமே இல்லை. இன்னும் 2 நாட்கள் தான், அது வரைக்கும் ஸ்கூல் போக மாட்டேன் என்று கோபத்தோடு கூறிய அவள் வேகமாக தன் அக்காவின் அறை உள்ளே நுழைந்து கொள்ள, அதனை புன்னகையோடு பார்த்த அவளும் மனம் கணக்க தன் தங்கையின் பின்னால் சென்றாள். நீ போகவே போகாத ப்ளீஸ் அக்கா என்று யாழினி சொல்லவும், அதை கேட்டதுமே ஆனா அங்க போனா நல்லா படிக்கலாம், நீயும் ஃபியூச்சர்ல அங்க வந்துடு என்று சொல்லவும், அதை கேட்டதுமே இப்ப போகாதுன்னு சொன்னா ஃபியூச்சர்ல என்ன அங்க வர சொல்லிட்டு இருக்க என்று யாழினி கேட்கவும், அதை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையோடு, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்துட்டா நம்ம வாழ்க்கை எப்பதான் நகரும், நம்ம இதே இடத்துல நின்றுட்டா நம்மளோட ஆசைகள் எல்லாமே அப்படியே போயிடும் இல்லையா, என்னுடைய ஆசைகள் இருக்குது இல்ல என்று அஸ்வினி சொல்லவும், அதை கேட்டதுமே அவளை நிமிர்ந்து பார்த்து, அப்போ நீ ஃபேஷன் படிக்க போறியா என்று ஆர்வமாக கேட்டாள் யாழினி. ஆமா, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்ல, எனக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னு. நம்ம ஊரில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க முடியுமா, அது எல்லாம் சிட்டியில் போய் படித்தாதான் நல்லா இருக்கும் என்று அஸ்வினி சொல்லவும், உண்மையாவா என்று அவள் கண்கள் மின்ன கேட்கவும், ஆமாம் உண்மையாகவே தான் சொல்கிறேன்,
நான் இப்போ ஊருக்கு போவேனா, 12 முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கத்துப்பேன். நெறைய படிப்பேன். அதுக்கப்புறம் பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணுவேன். என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிப்பேன். வினி அப்படின்ற பெயர்ல டிசைனிங் ட்ரெஸ் மேக் பண்ணி அங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அங்க எல்லாருமே என்னோட ட்ரெஸ் பார்த்து எல்லாருமே பிரமிக்கணும். இப்படி என்னுடைய கனவுகள் எவ்வளவு இருக்கு உனக்கு தெரியும் தானே என்று அஸ்வினி கேட்கவும், ஆனா அதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது இல்ல, அது வரைக்கும் இங்க இருக்கலாம் இல்ல அக்கா என்று யாழினி கேட்கவும், இல்லப்பா நானும் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, அங்க இருக்கிறவங்களோட படிப்பே வேற மாதிரி இருக்கும். நம்ம கிராமத்துல இருந்து இங்க உள்ள படிப்பு வேற மாதிரி இருக்கும். அங்க போய் படிச்சோம் அப்படின்னா நான் சீக்கிரம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கலாம் இல்லையா என்று அஸ்வினி சொல்லவும், அதை கேட்டதும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த யாழினி, என்னடி யோசிக்கிற என்று அஸ்வினி தோளில் கையை வைத்து கேட்கவும், அங்க போனா உன்னுடைய ஆசை கனவு எல்லாம் நிறைவேறும் தானே என்று யாழினி கேட்கவும், கண்டிப்பா என்று அஸ்வினி சொல்லவும், அதை கேட்டதுமே, அப்போ ஓகே, அப்போ உன்னுடைய விருப்பத்துக்காக நானும் ஓகே சொல்லுறேன் என்று யாழினி சொல்லவும், அதை கேட்டதுமே புன்னகையோடு சரி என்று தலையசைத்த அவள் தன் தங்கையை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கண்கள் கலங்கியது. தான் நினைத்த அனைத்து கனவுகளும் நிறைவேற வேண்டும், கண்டிப்பாக நிறைவேறும் என்று தனக்குள் நினைத்து கொண்ட அவள் தன் தங்கையை இறுக்கமாக அணைத்து விடுவித்தாள். நான் ஊருக்கு போயிட்டா அம்மா அப்பா தம்பி இப்படி எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும். மாமா அத்தை அப்புறம் ராகுல் எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குது தெரியும் இல்ல என்று அஸ்வினி கேட்கவும், அதை கேட்டதுமே புரிகிறது என்பது போல் தலையசைத்தாள். புரிஞ்சா சரிதான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நான் தான் இந்த வீட்டுடைய மூத்த பொண்ணு, ஆனா இப்போ என்று அவள் நினைக்கும் பொழுது அவள் தொண்டைக்குள் ஏதோ பெரியதாக சிக்கி கொண்டது போல் அப்படி ஒரு உணர்வு. தன்னை சமன்படுத்தி கொண்டு, இப்போ நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா நீ தான் இந்த வீட்டுடைய மூத்த பொண்ணு என்று அஸ்வினி சொல்லவும், அதை கேட்டதுமே இல்லவே இல்லை, எப்பவும் நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு என்று யாழினி உறுதியாக சொல்லவும், அதை கேட்டதுமே தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்ட அவள், இல்லப்பா கல்யாணம் ஆகிட்டா பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு பொண்ணுங்களுக்கு 2 வீடு இருக்கலாம். இப்போ என் பிறந்த வீடு இனிமேல் இது நான் விருந்துக்காக மட்டுமே வரக்கூடிய வீடா மாறிடும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அஸ்வினி. இதனை சில மாதங்களுக்கு முன்பு திருமணமாகி இந்த ஊரை விட்டு சென்ற அவள் பக்கத்து வீட்டின் அக்கா மேகலா கூறிய வார்த்தை அது அவளின் கண் முன்பு வந்து சென்றது. அதனை நினைத்து பார்த்த அவள் மௌனமாக இருக்கவும், சொல்லு நீயும் இந்த வீட்டுடைய மூத்த பொண்ணுதான் என்று யாழினி அவளை போட்டு உலுக்கி சொல்லவும், ஆமாண்டி நானும் இந்த வீட்டோட மூத்த பொண்ணுதான், ஆனா நான் வெளியில போயிட்டா என்னால அடிக்கடி இங்க வர முடியாது. நான் படிப்பு எல்லாம் முடிஞ்சு நான் வர்றதுக்கு எப்படியும் 7 வருஷம் 8 வருஷம் ஆகிடும். அதுவும் இல்லாம என்னுடைய கனவு ஒன்றும் சின்னது இல்லையே, அது ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய கனவை அடைகிறதுக்கு மினிமம் 10 வருஷம் கூட ஆகும். அந்த 10 வருஷம் வரைக்கும் நீதானே இந்த வீட்டை பார்த்துக்கணும் என்று அஸ்வினி சொல்லவும், அதை கேட்டதுமே தன் நாடியில் கை வைத்து யோசித்த அவள், சரி ஓகே 10 வருஷம் வரைக்கும் தான் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் நீ வந்துருவதானே என்று யாழினி கேட்கவும், கண்டிப்பா என்று கூறிய அவளோ, 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று தனக்குள்ளேயே நினைத்து தன் தங்கையை பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டனர். தங்கையிடம் அவளை சமாதானப்படுத்துவதற்காக அனைத்தையும் கூறி இருந்தாலும் அவளுடைய மனமும் தான் கூறிய அனைத்தும் நடக்குமா என்ற கேள்வி எழுந்து இருந்தது. அந்த கேள்வியுடனேயே சென்னையை நோக்கி பயணத்தை தொடங்கி இருந்தாள் அஸ்வினி. அத்தியாயம் 34. சென்னையிலிருந்து கிளம்பிய அவர்கள் அடுத்த நாள் காலை பொழுது அவர்கள் இருவருமே நியூயார்க் மாநகரத்தில் வந்து இறங்கி இருந்தனர். பல மணி நேர பயணம் இடையில் துபாயில் சில மணி நேரம் கடந்து அவர்கள் நியூயார்க்கை வந்து அடையும் பொழுது அது காலை பொழுதாக இருந்தது. சோர்வா இருக்குதுப்பா என்று கௌதம் கூறவும், இங்கிருந்து வெளியில போய் பக்கத்துல ஒரு ஹோட்டல் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம்பா என்று சுப்பிரமணி சொல்லவும் அவன் சரி என்று தலையசைத்தான். இது பகல், ஆனால் இந்தியாவில் இது அவர்களுக்கு இரவு அல்லவா, அதனால் தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. அந்த இரவு பகல் என்று இரண்டுமே அவர்களுக்கு சரியாக புரிபடாமல் இருந்தது. அந்த காரணத்தினாலேயே இருவரும் சற்று தடுமாறி கொண்டு இருந்தனர். இருவரும் அந்த ஏர்போர்ட்டில் செக்கிங் அனைத்தையும் முடித்து வெளியில் வந்த பொழுது அத்தனை சோர்வாக இருந்தது. இருவருக்கும் சாலையில் நின்று கொண்டு இருந்த அங்கு ஒரு டாக்ஸியை பிடித்து இருவரும் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று இருந்தனர்.
தங்களுக்கு என்று ஒரு அறையை புக் செய்து கொண்ட சுப்பிரமணி தன் மகனுடன் அந்த அறையை சேர்ந்து பகிர்ந்து கொண்டார். ரெஃப்ரெஷ் ஆகி வந்து படுத்து தூங்கலாம் என்று சுப்பிரமணி சொல்லவும் அதை கேட்ட கௌதம் சரி என்று தலை அசைத்து நேராக பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டான். சுடு தண்ணீரில் குளித்து முடித்து வெளியில் வரவும் அதற்கு அடுத்து சுப்பிரமணி குளித்து வெளியில் வந்தார். மெத்தையில் படுத்த உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கத்தின் பிடியில் செல்ல தன் மகனை ஒரு பார்வை பார்த்த அவர் தன் போனை எடுத்து தன் மனைவி எண்ணிற்கு அழைப்பு விடுக்க முயற்சி செய்தார். அப்பொழுதுதான் தோன்றியது அவருக்கு, இந்த நாட்டில் இருந்து அழைப்பது என்றால் இங்கு இருக்கும் எண்ணில் இருந்து மட்டுமே அழைக்க முடியும் என்று. தன் நெற்றியில் தட்டி கொண்ட அவர் என்ன செய்வது என்று யோசனையில் இருந்தார். தன் மகனை ஒரு பார்வை பார்த்த அவர் வேகமாக அறையின் கதவை மூடிவிட்டு வெளியில் வந்தார். நேராக ரிசப்ஷனுக்கு சென்று இங்கு இருந்து இந்தியாவுக்கு ஒரு போன் பண்ணணும் என்று ஆங்கிலத்தில் அவர் கேட்கவும் அவள் அங்கு இருந்த போனை காட்டி இந்த நம்பரிலிருந்து கால் பண்ணுங்க சார் என்று சொல்லவும் நன்றி என்று கூறி அந்த போனுக்கு பக்கத்தில் சென்று சில எண்களை அழுத்தி காத்து கொண்டு இருந்தார். முதல் அழைப்பு தன் அம்மாவுக்காக இருந்தது. அங்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவர் அந்த போன் அழைப்பில் மெதுவாக தூக்கம் கலைந்து எழுந்து வந்து போனை அட்டன் செய்து காதில் வைத்தார். ஹலோ அண்ணா என்று அந்த பக்கம் எடுத்து இருந்தது வேறு யாரும் அல்ல, மல்லிகா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சுப்பிரமணி கேட்கவும் அண்ணா இது நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் சாரிடா நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன் என்று சொல்லவும் சரிங்க அண்ணா பார்த்து பத்திரம் என்று சொல்லவும் சரிம்மா நான் கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன் சரியா அம்மா கிட்ட சொல்லிடு என்று சுப்பிரமணி சொல்லவும் சரி அண்ணா என்று அழைப்பை துண்டித்தார் மல்லிகா. அடுத்த அழைப்பு தன் மனைவிக்காக இருக்க அந்த அறையில் தன் கணவன் அழைக்கும் அந்த நொடிக்காக காத்து கொண்டு இருந்தார் அவர். அழைப்பு வந்த அடுத்த நிமிடம் அழைப்பை ஏற்று காதில் வைத்து ஹலோ சொல்லுங்க போயிட்டீங்களா என்று கேட்கவும் ஆமா வந்துட்டோம் நீ இன்னும் தூங்கலையா என்று சுப்பிரமணி கேட்கவும் இல்லைங்க பையன் நல்லா இருக்கான் தானே என்று சாந்தி கேட்கவும் பையனுக்கு எதுவும் இல்லை நல்லா இருக்கான் இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றுதான் ஜோசியர் சொல்லிட்டாரு என்று சுப்பிரமணி சொல்லவும் அதை கேட்டதுமே அவர் சற்று ஆசுவாசம் அடைந்து இருந்தார். சரி இப்போ எங்க இருக்கீங்க என்று சாந்தி கேட்கவும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனை கூட்டிட்டு காலேஜ் போகணும் என்று சுப்பிரமணி சொல்லவும் சரிங்க அப்போ படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லவும் சரி நீ படுத்து தூங்கு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காத என்று சொல்லவும் சரிங்க என்று அவர் அழைப்பை துண்டித்து இருந்தார். அழைப்பை வைத்துவிட்டு அங்கு பணம் எவ்வளவு என்று கேட்கவும் பரவாயில்ல சார் என்று கூற அதன் பிறகு நேராக மீண்டும் அறைக்கு வந்தார். தன் மகன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் பக்கத்திலேயே படுத்த அவர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்தார். 3 மணி நேரத்தில் வைத்து இருந்த அலாரம் ஒலி எழுப்ப தூக்கம் கலைந்து முதலில் எழுந்த சுப்பிரமணி தன் பக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருந்த தன் மகனை பார்த்து எழுந்திரு கௌதம் காலேஜ் போகணும் என்று சொல்லவும் அதில் மெதுவாக தூக்கம் கலைந்து திரும்பி தன் அப்பாவை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம்பா என்று அவன் சொல்லவும் எனக்கு ஒரு நாள் மட்டும்தாண்டா அதுக்கடுத்து நீ இங்கே ஸ்டே பண்ற அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லவும் அதை கேட்டதுமே சரி என்று சலிப்பாக எழுந்து அவன் பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டான். சில நிமிடத்தில் தன் வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு வெளியில் வந்த பொழுது சூடாக தேநீர் அவனுக்காக காத்து கொண்டு இருந்தது. அதனை குடித்து முடித்த சில நிமிடங்கள் அந்த அறையின் பால்கனி வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். உனக்கு ட்ரெஸ் இங்க இருக்கு என்று சொல்லவும் அறை உள்ளே நுழைந்த அவன் அங்கு வைக்கப்பட்டிருந்த புதிய ஆடையை எடுத்து அணிந்து கொண்டான். அதன் பிறகு தன் அப்பாவுடன் சேர்ந்து அந்த கல்லூரியை நோக்கி பயணத்தை தொடங்கினான். நியூயார்க்கில் இருக்கும் கார்னல் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி முன்பு வாகனம் நிற்க இருவரும் அதில் இருந்து இறங்கிக் கொண்டனர். கல்லூரி உள்ளே நுழைந்து இன்னும் பல வேலைகள் முடிந்து ஒரு வழியாக பணத்தை செலுத்தி அவனை அந்த கல்லூரியில் சேர்த்த பின்புதான் சுப்பிரமணிக்கு உயிரே வந்தது. தன் மகனை பார்த்து அவனை இறுக்கமாக அணைத்து விடுவித்த அவர் அதன் பிறகு கல்லூரி வளாகத்தை பார்க்க உள்ளே நுழைந்தார். கல்லூரியை சுற்றி ஒரு முறை வந்த அவர் அதன் பிறகு அவனுக்கான ஹாஸ்டல் அது நீ என்ன பண்ண போற கௌதம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறியா இல்ல வெளியில தங்கி படிக்கிறியா என்று சுப்பிரமணி கேட்கவும் ஹாஸ்டலே ஓகே தான்பா என்று கௌதம் சொல்லவும் அதை புரிந்து கொண்ட அவர் அவனை ஹாஸ்டலில் சேர்த்து அங்கும் ஒரு சில நிமிடம் பார்வையிட்டு தன் மகனுடன் மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார். நாளைக்கு காலையில எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடு என்று சொல்லவும் சரிப்பா என்று கௌதம் சொல்ல நீங்க எப்ப போறீங்க என்று கௌதம் கேட்கவும்
நான் நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன் என்று அவர் சொல்லவும் சரி என்று தலையசைத்தான். நாளைக்கு நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி சேஞ்ச் பண்ணிடு. அதுக்கு அடுத்து உன் தங்கச்சிக்கும் ஹரிணிக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்பாவும் கிளம்பிடுவேன் என்று சொல்லவும் சரி என்று தலை அசைத்த அவன் தன் அப்பாவுடன் அந்த அறையில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். சொன்னது போலவே அடுத்த நாள் அவனை கல்லூரியில் அனுப்பி வைத்த அவன் பொருட்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு இன்னும் சில பொருட்களையும் அவனுக்கு வாங்கி கொடுக்க அதனை கௌதம் ஏற்றுக்கொண்டான். அவன் கையில் ஒரு கார்டை கொடுத்து அதில் இருக்கும் பணத்தை பற்றி கூறிய அவர், பத்திரம் கௌதம் என்று அவன் தோலை தட்டி கொடுத்து அவனை இறுக்கமாக அணைத்து விடுவித்த அவர், நான் கிளம்புறேன் கௌதம் என்று சொல்லவும், அப்பா நான் வேணும்னா உங்களை ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வரட்டுமா என்று கௌதம் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்பா பார்த்துப்பேன் என்று கூறி தன் மகனின் தோளில் தட்டி கொடுத்து அவர் புன்னகையோடு தன் மகனுக்கு பிரியா விடை கொடுத்து அங்கு இருந்து கிளம்பி இருந்தார். அவர் மீண்டும் இந்தியா வந்து சேர்ந்த பொழுது அடுத்த நாள் இரவை தொட்டு இருந்தது. பல மணி நேர பயணம், கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 4 நாட்கள் அலைச்சல். அவர் ஊர் வந்து சேர்ந்த பொழுது அங்கு அவருக்கு உடல் அசதியாக இருந்தது. அறை உள்ளே நுழைந்த அவர் ஆழ்ந்த உறக்கத்தினுள் நுழைந்துவிட, காலை பொழுது அவர் தூக்கத்திலிருந்து கண் விழித்த பொழுது அவர் அறையில் நின்று இருந்த தன் அம்மாவை பார்த்ததும் எழுந்து அமர்ந்து, என்னம்மா என்று கேட்கவும், என்னடா கேட்குற, இன்னைக்கு உன் மருமகளை கூட்டிட்டு வரணும் இல்ல என்று லட்சுமி பாட்டி சொல்லவும் அதை கேட்டதுமே தன் தலையை தடவிக்கொண்ட அவர், கிளம்புறேன் என்று கூறி அவர் உடனடியாக சில நிமிடத்தில் குளித்து முடித்து வெளியில் வந்தார். அங்கு இருந்த உடையை மாற்றிக்கொண்டு வேகமாக அஸ்வினியை அழைத்து வருவதற்காக வெளியில் வந்த அவர் அங்கு நின்று கொண்டு இருந்த தன் காரில் ஏறி அமரவும், டேய் என்று அவர் அம்மா அங்கு வரவும், என்னம்மா என்று அவன் சலிப்பாக கேட்கவும், இல்லடா நீ ரொம்ப சோர்வா இருக்கிற, நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுனால தான் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இல்லைனா அவ மட்டும் கூட்டிட்டு வரட்டும்னு விட்டுடுவேன். ஆனா சாந்தி கூட்டிட்டு வருவது சரியா இருக்காது. நீயும் போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்றது காரணத்தினால தான் உன்னையும் போயிட்டு வர சொன்னேன் என்று சொல்லவும், புரியுதுமா என்று சுப்பிரமணி சொல்லவும், இல்லடா நீ தனியா வண்டியில போக வேண்டாம், நான் டிரைவரை வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த டிரைவர் வந்து சேர்ந்து இருந்தார். அதன் பிறகு இருவரும் மதுரையை நோக்கி அஸ்வினியை அழைத்து வருவதற்காக பயணத்தை தொடங்கி இருந்தனர். கதையை தொடர்ச்சியா கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.